ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இது காலை வணக்கம் சொல்கிறதா இல்லை மதிய வணக்கம் சொல்கிறதா எனக்கு தெரில. நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். டைம் பார்த்தீங்கன்னா 12:30 மணிங்க. இப்போ தான் வீட்டிலேருந்தே கிளம்புறோம். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு, வந்துட்டோம். ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு ட்ரிப் ஒன்று அடிச்சுதுங்க. 242 ரூபா புழலுக்கு. நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி முன்னாடி வந்துட்டோம். சார் ரிட்டன் போயிட்டு எடுக்கலான்னு ரிட்டன் திரும்பி ஒரு நியர்பை அவங்க லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம். கேன்சல் பண்ணிட்டாங்க. நானும் தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு கால் பண்ணி கேட்டு போயிருக்கணும். நம்ம கால் பண்ணல, அதான் பெரிய தப்பாகி போச்சு. நம்ம கால் பண்ணி கேட்டிருந்தோம்னா அவங்க கன்ஃபார்மாக வெயிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க நியர்பை வேறு எதாவது ஒரு ஆட்டோ கிடச்சின்னு உடனே போகிறதானே பார்ப்பாங்க. அவங்க மேலே தப்பு கிடையாது, நம்ம தான் தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ திரும்ப வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகணும். இந்த வண்டி போகிறப்ப சவுண்டில் பேசுறதே கேட்க மாட்டேங்குது. ஓகேங்களா, நம்ம திரும்ப போனோம். இப்போ வேஸ்ட்டாக 3 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 6 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும் இப்போ போய் ஆகணும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட் இப்போ வேஸ்ட்டாக போச்சு. சரி ஓகேங்க, ஆப்லாம் எல்லாத்தையும் ஆன் பண்ணியாச்சு. சிஎன்ஜி 2-3 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. போகிறப்ப போட்டுக்குவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம 12:30 மணிக்கு தான் உள்ளே என்டர் ஆகிறோம். என்ன நடக்கும்னு தெரில. இன்றைக்கி பார்க்கலாங்க. தினமும் கை கொடுக்குற மாதிரி போட்டுற இன்றைக்கி ஏதாச்சும் கை கொடுக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். நிறைய விஷயம் பேசலாம், போகலாம் வாங்க. இன்றைக்கி வர சண்டேங்க. மற்ற நாள்னா கூட நம்ம போட்டுற ட்ரை பண்ணி இண்டஸ்ட்ரியல் ஏரியா பக்கம் போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேன்றதுனால நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியாவை தான் தேடி ஆகணும் நினைக்கிறேன். வர வழியில் உள்ளே வந்து 1 மணி நேரம் ஆச்சு. ஓலாவில் ஒரு 2 ட்ரிப் அடிச்சுதுங்க. பெரியமேடு அடிச்சுது சென்ட்ரலு. ஆனால் அதை நான் எடுக்கலை. அங்கே போனால் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். சென்ட்ரல்னாலே ஃபஸ்ட் ட்ரிப் எடுக்கக்கூடாதுங்க. அங்கே போய் உட்கார வச்சுட்டானா ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டோம்னா அதை எடுக்கலை. இன்னும் 2 ட்ரிப் அடிக்கல. சரி பார்க்கலாம். அப்படியே இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சாப்பிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பசி கண்டிப்பாக பசிக்கு ஒரு ட்ரிப் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா பண்ண முடியல. காலையில் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் நம்ம மதியம் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போயிடுச்சு. உங்களுக்கே தெரியும். கட் பண்ணிட்டாங்க கஸ்டமர். அவங்களுக்கு என்ன அவசரம் தெரியல. அப்போ ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியல போல. சரி ஓகே, பரவாயில்ல. நம்மளுக்கு நல்லா அடிக்கணும்னா போகாது. வெயிட் பண்ணிட்டு அடிக்கும். கண்டிப்பாக நம்பிக்கை உட்காருவோம். பார்க்கலாம். அப்படின்னா அப்படியே ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒன்று, அதாவது பிங்க் ஆட்டோ ஓட்டுறாங்களா லேடி ஓட்டுறாங்க, சிஸ்டர். அவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஓலாவில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கேன், இருந்தாலும் எனக்கு வந்து பைசா பிடிக்கிறாங்க. அது என்ன கான்செப்ட் எப்படின்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது ஒன்றும் இல்லை சிஸ்டர். அதாவது இப்போ அதை 2 விதமாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஒன்று நம்ம பார்ட்னராக நம்ம வந்துட்டு நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். ஓகேவா. இன்னத்துக்கு வந்து கஸ்டமர். ஓகேவா, கஸ்டமர் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அவங்களுக்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போங்க, ஒரே மெயின் ரோடே அப்படியே போங்க. கள்ளிக்குப்பை அனுப்பிச்சு கேட்டாங்க. சொல்கிறோம். சரி ஓகேங்களா. அதாவது கஸ்டமருக்கும் அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டே பேக் இருக்குது, 7 டேஸ், அதாவது வீக்லி பேக் இருக்குது, 15 டேஸ் பேக் இருக்குது, மந்த்லி பேக் இருக்குது. இப்போ அவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் வந்து நார்மலாக நம்மளுக்கு எவ்வளோ காட்டணும், 150 ரூபா காட்டணும் ஓலாவில். ஓகேங்களா, பீக் வரமா எல்லாம் 150லேருந்து அந்த 100-200 அந்த மாதிரி காட்டும். ஓகேங்களா, அதே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா 150 150ன்றது 120 ரூபா 130 ரூபா அப்படி காட்டும். நிறைய டைம் பார்த்துருக்கேன் ஓலா ரொம்ப மட்டமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி மட்டமாக வர ஐட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டி தான். அதாவது அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதை வந்து நம்ம தலையில் கட்டு போயிடுறானுங்க. அது ஒன்று. அது வந்து நீங்கள் மந்த்லி அப்படி இல்லைன்னா ஒரு 10 ரைடுக்காக, ஒரு 10 ரைடு வரைக்கும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கம்மியாக கொடுப்பான். அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுன்ற மாதிரி அவங்க சைடு, கஸ்டமர் சைடு இருக்குது. நம்மளுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதே மாதிரி 1 டே, ஒரு நாளைக்கு 29 ரூபா, வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 122 ரூபாவோ சம்திங், ஏதோ கரெக்டாக தெரில. மந்த்லி பார்த்தீங்கன்னா 299 ரூபா அப்படின்ற மாதிரி பேக் கொடுக்குறான். நம்மளோட கணக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ நார்மலாக நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கலைன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போயிட்டு யாருமே இல்லை, அங்கே ஆளே இல்லை, எதுவுமே கிடைக்கலன்ற பட்சத்தில் ஏதோ ஒரு ஆர்டர் தான் நமக்கு வந்து சேரும். ஆளே இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு வந்து சேரும். ஓகேங்களா, அந்த மாதிரி. ப்ளஸ் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா எப்படின்னா 30% வாய்ப்பு உங்களுக்கு அதிகம். மொத்தத்தில் அந்த ஆர்டர் வந்து மற்றவங்க போடுற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துங்களுக்கு வந்து 30% அதிகமாக ஆர்டர் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், அது உண்மை தான். ஏன்னா நான் அது 1 மந்த் பேக் போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் இப்போ மட்டும் ஒரு 300 ரூபா போட்டிருக்கேன். ஆர்டர் வந்து நிறைய கொடுத்துட்டே இருப்பான், ஓலாவில் கொடுத்துட்டே இருப்பான். லாங்லாம் போகிறப்ப ரொம்ப யூஸ் ஆகும். அது நான் ஒரு டைம் ஓலா ரொம்ப ஓட்டுவேன், சொல்லியிருப்பேன், வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ட்ரிப் அடிக்குது மாதாவாரம் போகலாமா, சரி அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சொல்லியிருப்பேன். அப்படி 2வது வந்து அதே மாதிரியே தான் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஐயோ எல்லாம் வரம் அடிக்குதுங்க, போகலாமாங்க.
எனக்கு கொஞ்ச நேரம் பேச விட மாட்டாங்க போல். நம்ம ஆர்டர் வேணுன்றப்ப கொடுக்க மாட்டாங்க, பேசுகிறப்ப கரெக்டாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் வரும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துன்னு நிறைய ஆர்டர் வரும். ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஷோ டைம் இருக்குல்ல, ஒரு ஆர்டர் வந்தோன்னா இத்தனை செகண்ட் நிற்குதுன்னு இருக்குல்ல, அது வந்து அந்த நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலைன்னா கம்மியாக நிற்கும், பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கும் அட்டன் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அது அப்புறம் கோ டு ஹோம் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நாங்கள் எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியாவுக்கு போகிறோம், வீட்டுக்கு போகிறோன்னா வீட்டுக்கு போகிற வழியில் டியூட்டி வேணுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூபரில் இது ஓலாவில் கூட இருக்கும், ரேபிடோலும் இருக்குல்ல. அந்த மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் அது ஒர்க் ஆகும், இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓலாவில் எப்பவுமே என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டாலும் பிடிக்கலனாலும் நம்ம பேசுகிறப்ப தான் மாற்றி டியூட்டிஸ் வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது நீங்கள் ஓட்டலனாலும் ஓட்டணும் இல்லை, அந்த சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஒரு அமௌண்ட் பிடிக்கிறாங்க, அது என்ன கணக்கு தெரியலன்றாங்க. சிஸ்டர் அதாவது எப்படின்னா, இப்போது கஸ்டமர் சைடில் வந்து எப்படி ஒரு பேக் எடுத்தால் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கம்மியாகுதோ அதே தான் நம்மளுக்கும். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஒரு ட்ரிப்பை ஓட்டி பாருங்கள், குறைஞ்சது உங்களுக்கு ஒரு ட்ரிப்பில் வந்து 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா தான் பிடிப்பான். ஆனால் நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஓட்டினீங்கன்னா 10 ரூபா பிடிப்பான், இல்லை 8 ரூபா பிடிப்பான், இல்லை 15 ரூபா கூட பிடிப்பான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் வந்து ரீசார்ஜ் இல்லை, 2 ட்ரிப்பு தான் எடுத்தேன். ஒரு 100 ரூபா ட்ரிப்பு, ஒன்று 150 ரூபா ட்ரிப்பு, மொத்தம் 250 ரூபா தான். ஆனால் எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 35 ரூபா பிடிச்சிருக்கேன். காலையில் தான் டியூ கிளியர் பண்ணணும். புரியுதுங்களா? இது நீங்கள் இந்த பேக் எடுத்துட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா 3 ரூபாவோட முடிச்சிடுவான். அதை அதில் டேலி பண்ணிடுறான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணுற எந்த இதுதான் அதுக்கும் டிஃப்ரென்ஸு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு புரியுமான்னு தெரில, அதெல்லாம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதனால சொல்கிறேன். ஓகேங்களா? அதுதான் மேட்ரு. சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாக்கா நம்மளோட கமிஷன் அமௌண்ட் இருக்குல்ல, கமிஷன் 0 கமிஷன்லாம் கிடையாது. கண்டிப்பாக கமிஷன் பிடிக்கிறாங்க, எல்லாமே பிடிக்கும். ஓலா பிடிக்கிறான், ராபிடோ பிடிக்கிறான், ஊபர் பிடிக்கிறான், போர்ட்டர் பிடிக்கிறான், எல்லாமே பிடிக்கிறான். ஆனால் நான் இப்போதைக்கு என் போர்ட்டர் பிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1000 ரூபா டியூட்டி எடுத்தாலும் சரி, 100 ரூபா டியூட்டி எடுத்தாலும் சரி, போர்ட்டரில் 5 ரூபா பிடிப்பான். ஒரு ட்ரிப்புக்கு ஒரு ட்ரிப் எடுத்திங்கன்னா 5 ரூபா தான் பிடிப்பான். அதனால தான் போர்ட்டர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இப்போத்துக்கு எனக்கு எல்லோரும் போர்ட்டர் நிறைய பேர் ஓட்ட மாட்டேங்க, நான் ஓட்டாதனால சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ஓலாவோட கதை சிஸ்டர். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திங்கன்னா 2 ரூபா 3 ரூபா பிடிப்பான். எடுக்கலையானா ஒரு ட்ரிப்புக்கு 15 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் மேட்ரு. வேணுன்னா நீங்கள் ஒரு வாட்டி சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்ச பிறகு ஓட்டி பாருங்கள், ஒரு டியூட்டி கண்டிப்பாக 10 ரூபா எடுத்துருவான். இந்த நீங்கள் ரீசார்ஜ் பிளானில் இருந்தீங்கன்னா 2 ரூபா 3 ரூபா தான் எடுப்பான். இதுதான் மேட்ருங்க. சரி, ஓகேங்க, நம்ம அப்படியே மூவ் பண்ணி போவோம். நீ இப்போ டியூட்டி கேட்குறான், வராது பாருங்களா. சரி, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். டியூட்டி வந்தால் போகலாம், இல்லைன்னா அப்படியே மூவ் பண்ணி போய் சாப்பிட்டு போகலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:10 ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ட்ரிப்பு தான் எடுத்துருக்கோம். ஒரு ட்ரிப்பு வந்து யூபரில் 135, இன்னொரு ட்ரிப்பு வந்து ராபிடோவில் 150ங்க. மொத்தம் சேர்த்து 280 ரூபா. அவ்வளோதான் இது வரைக்குமே ஓட்டிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:10 ஆயிடுச்சு. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம், அடுத்த ட்ரிப் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ட்ரிப் வந்துட்டு நம்ம எங்கேருந்து எடுத்தோம், இது புதூரில் இருந்துட்டு இதுக்கு வந்தோம், முகப்பேர் வந்தோம். முகப்பேர்லேருந்து இப்போ 2வது ட்ரிப் வந்து இதுக்கு வந்திருக்கோம், வேலைப்பஞ்சாவில் தான் இப்போ இருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா டியூட்டி அடிக்குதானே. ஏன்னா லாங் ட்ரிப் என்ன அடித்தா நல்லாயிருக்கும், இல்லை போர்ட்டர் எதனா போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் போர்ட்டர் எதுவும் எடுக்கலை. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு போர்ட்டரோட லிங்க் அனுப்புங்க. நீங்கள் பிரதர் உங்கள் நம்பர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் உங்களுக்கு லிங்க் கண்டிப்பாக அனுப்புகிறேன். இதில் அனுப்ப முடியாது. உங்கள் ரெஃபர் பண்ணோன்னா அது 2 பேருக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போர்ட்டர் ஓப்பன் பண்ணோன்னா உங்கள் நம்பர் எனக்கு வாட்ஸ்அப் வேண்டாம், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேங்க. ஓகேங்களா? அது மாதிரி வேறு யாருக்கு வேணாலும் இப்போ ரேபிடோ ஓப்பன் பண்ணணுன்னா சொல்லுங்கள், ரெஃபர் பண்ணுறேன். அதில் வந்ததுன்னா ஒரு அமௌண்ட் வரும், அது எனக்கும் பாதி எடுத்துக்கலாம், நீங்களும் பாதி எடுத்துக்கலாம். அப்படி கூட பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தான் போகும். இப்போ நீங்கள் டேரெக்டாக போய் ஒரு ஆப்லேயோ எதில் போய் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? இப்போ நான் ரெஃபர் கொடுத்து என்னோடய ரெஃபர் கோடில் நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது பாதி எடுத்துக்கலாம். அப்படி என்ன கூட பண்ணலாம். ஏன்னா வேஸ்ட்டாக போகிறதுக்கு அப்படி வரலாம். ஓகேங்களா? வேறு யாருன்னா போர்ட்டரோ இல்லை ரேபிடோவோ அந்த மாதிரி எது பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நம்ம உங்கள் நம்பர் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரெஃபர் பண்ணுறேன். நம்மளுக்கு வேலைப்பஞ்சாவிலேருந்து இங்கே சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா காமிச்ச மாதிரி இருந்தது. ட்ரிப் எடுத்தோம், 300 ரூபா காமிச்சிது. இங்கே வந்து பார்த்தா 250 ரூபா தான் காட்டுது. ஓலா சரியான ஃப்ராட் பண்ணிட்டாங்க. நான் தான் சொல்லுவேன், இப்போ
ஒரு பிரதர் என்ன பண்ணாருன்னா கமெண்ட்டில் கேட்டிருந்தார், இந்த மாதிரி போர்ட்டர் ஓட்டி லோடு வண்டி ஓட்டுறவங்களோட வயிற்றுலாம் அடிக்கிறீங்களே அப்படின்னு. பிரதர் அப்படிலாம் கிடையாது, ஓகேங்களா. இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பைக் டேக்ஸ்லாம் ஓட்டுறாங்க. அவங்க ஓட்டுறனால எந்த ஆட்டோ டிரைவரும் பொழுக்காமல் இருக்காங்களா இல்லை ஓட்டாமல் இருக்காங்களா சொல்லுங்கள். இல்லை இப்போ நான் ஒருத்தன் ஓட்டுறனால தான் எல்லோரும் வயிற்றுலாம் அடிச்சிடுறேன்னா, அப்படிலாம் கிடையாதுங்க, ஓகேவா. இப்போ நான் ஓட்டலாம் நிறைய பேர் ஓட்டுறாங்க. நீ நினைக்கிற மாதிரி நம்ம வண்டி கெப்பாசிட்டி தாண்டி ஓவர்லோடு ஏற்றுறதோ அப்போலாம் ஏற்ற முடியாது. அப்படி ஏற்றினா போலீஸ் பிடிப்பாங்க, கேஸ் போடுவாங்க, அதில் நிறைய பிரச்சனை இருக்குது, ஓகேங்களா. சும்மாலாம் ஏற்றிட முடியாது. எனக்கும் என் வண்டி தானே இது, என் வண்டி டேமேஜ் ஆனால் எனக்கு தானே கஷ்டமாக இருக்கும், நான் தானே செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்து தான் ஏற்றுவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 500 கிலோ 600 கிலோ ஒரு டன்னுன்ற மாதிரி ஏற்ற போகிறோம் அப்படிலாம் கிடையாது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 50 கிலோ 100 கிலோ அதிகபட்சம். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 100 கிலோ கூட ஏற்ற தெரிஞ்சிருக்க வண்டியில் ஒரு 70 கிலோ அவ்வளோதான் ஏற்றுவாங்களே, ஓகேங்களா. அதை வந்துட்டு ஒரு குட்டியானில் ஏற்றணுன்னா கண்டிப்பாக அவன் கொடுக்க மாட்டான். லோடு கொடுப்பான்னு நினைக்கிறேன், கொடுக்க மாட்டான். இப்போ குட்டி எனக்கு வந்து இந்த வாடகை கொடுத்தா செட் ஆகுமா, செட் ஆகாது. அதுக்காக தான் அவன் போட்டு அப்ளை என்ன பண்ணியிருக்கான்னா ஆட்டோக்குன்னு தனியாக லோடு ஏற்றுறது தனியாக ஒரு செக்மெண்ட்டை போட்டு அதை இது பண்ணி வச்சுருக்கான், ஓகேங்களா. அதை பற்றின தெரியாமல் பேசாதீங்க, ஓகேங்களா. மற்றவங்கள வயிற்றில் அடிச்சுட்டு தான் வாழணும்னு எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்குன்றல எந்த ஆட்டோ டிரைவருமே கிடையாது, ஓகேங்களா. இப்போ சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் போயிட்டிங்கன்னா அங்கே சவாரி அவ்வளோ அடிக்காது. அந்த டைமில் என்ன பண்ண முடியும், இது கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படி தான் பார்க்க முடியும், ஓகேங்களா. இப்போ அதே ரெசிடென்சியல் ஏரியாவில் வந்து நம்ம போட்டு அடிக்காது, ரொம்ப ரேரு. நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி ஓட்டினா தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும், ஓகேங்களா. இப்போ நான் வந்துட்டு சென்னைக்குள்ளவே இப்போ ட்ரிப்பு எப்படி சென்னைக்குள்ளவே இருந்தேன்னா எனக்கு பிரச்சனை இருக்காது, ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி பார்க்கலாம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ என் வீடு சென்னைக்குள்ளேயே இருக்குடான்னா ஆப் ஆன் பண்ணிட்டு வீட்டிலேருந்தே டியூட்டி எடுத்தேன்னா அது ஓகே. இப்போ நான் ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் வரணும், 50 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர் வேஸ்ட் பண்ணணும், ஓகேங்களா. அந்த 100 கிலோமீட்டர் வேஸ்ட்டு தான், எனக்கு ஒன்றுமே கிடையாது, ₹1 கிடைக்காது அதில். எனக்கேனா ஒரு நாள் டிக்கெட் ஏற்றுவேன், அந்த மாதிரி தான் கிடைக்கும். டிக்கெட்டை மோஸ்ட்லி ஏற்ற மாட்டேன், ஏன்னா எல்லாம் நைட்டில் குடிச்சிட்டு போவாங்க வருவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ளே பூந்து வரணும், பள்ளம் மேடு இருக்கிறதுனால ஏற்ற மாட்டேன். ஒன்லி ஹைவே பிடிச்சின்னா ஹைவேல வந்து ஹைவேலே போகிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. அவன் கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் ஓட்டிப்பான், சும்மா கமெண்ட் பண்ணணும்னு ஏடா கூட எதுவும் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றவங்களுடைய வயிற்றில் அடிச்சுட்டுலாம் போடணும்னு என்ன யாருக்குமே கிடையாதுங்க, ஓகேங்களா. நம்ம ஒன்றும் நம்மளோட 1/2 டன் 1 டன் ஏற்றுறோம் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு சின்ன சின்ன பொருள் அது குட்டியானில் ஏற்றுனா அந்த வாடகை அவங்க கட்டுப்படி ஆகாது, அது அவங்களுக்கு ஏற்றவும் முடியாது, ஓகேவா. அதை நம்ம பார்த்துட்டு தான் நம்ம ஏற்றுறோம். அப்படியே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏற்றுனாலும் கண்டிப்பாக போலீஸ் பிடிப்பாங்க, அது எனக்கும் தெரியும், ஓகேங்களா. நீங்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஏற்றுறப்போ கண்டிப்பாக போலீஸ் பிடிப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் நாங்களும் இதை ஏற்றலாமா வேணாவான்னு முடிவு பண்ணிட்டு தான் அது உள்ளே ஏற்றணும், சரிங்களா. அதனால் அப்படிலாம் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. நாங்கள் மற்றவங்க வயிற்றில் அடிச்சுட்டுலாம் போட்டுன்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, நல்லவராக இருங்க, ஓகேங்களா. நல்லது, சந்தோஷம். உங்களை மாதிரி ஒரு நல்லவரை நான் பார்க்குறேன். சரி ஓகே இருங்க, ஓகேவா. இப்போ நல்லா யோசிச்சுங்க. இப்போ பைக்கு ஓட்டுறாங்கல்ல, ரேப்பிடோ பைக் டாக்ஸி, அதனால் ரொம்ப இப்போ நாங்களாம் வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கோமா இல்லை எந்த டிரைவரும் பிழைக்கிறது இல்லையா, அப்படிலாம் கிடையாது. அவங்களும் ஓட்ட சொல்கிறாங்க, அவங்ககிட்ட இப்போ அவங்களுக்கு இது என்னவோ அதை பார்த்து ஓட்டுன்றாங்க. அந்த மாதிரி தாங்க எதுவும் சின்ன சின்ன பொருளாக தான் எடுக்கிறோம். இது இல்லைனாலும் அவங்களும் கஸ்டமருக்கும் கஷ்டம்தான். இப்போ ஒரு 30 கிலோவில் ஒரு 40 கிலோவில் ஒரு பொருள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு போர்ட்டரில் எடுத்தேன், மிஞ்சி பண்ணால் அது ஒரு 7 கிலோ கூட கிடையாது. ஒரு சேரு அதை எடுத்து போட்டு அனுப்பிச்சாங்க. அந்த 7 கிலோ ஒரு சேருக்காக ஒரு குட்டி அனுப்புவோமா, நீங்களே சொல்லுங்கள். அவங்க வயசானவங்க, அவங்களால போக முடியல, இது புக் பண்ணாங்க, போட்டு ஏற்றி விட்டாங்க, ஏற்றிட்டு போயிட்டுருக்குறோம். ஒரு 7 கிலோ கூட இருக்கும். ஒரு சேர் எவ்வளோ இருக்குங்க, 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ தானே இருக்கும். அது ஒரு குட்டியானில் போட்டு ஏற்றோன்னா குட்டியானை வந்து சும்மா போய் எடுத்துகிட்டு போயிடுவாங்களா சொல்லுங்கள். அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல, ஓகேங்களா. சரி ஓகேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:20ங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1500 ஓட்டிட்டோம். எத்தனை மணிக்குள்ளே வந்தோம் உங்களுக்கே தெரியும். கரெக்டாக 12:30 மணிக்கு உள்ளே வந்தோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட் டியூட்டி எடுத்தது 2:30 மணி தான். அவ்வளோ நேரம் டியூட்டி கிடைக்கல நமக்கு. கிடைச்சதெல்லாம் வேறு தேவையில்லாத டியூட்டி கிடைக்கலாம், எடுக்காமல் அப்படியே விட்டுட்டேன். 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். டைம்னா 8:30, 3:30, 4:30, 5:30, 6:30, 7:30, 8:30, 6 மணி நேரமா. 6 மணி நேரத்தில் 1500 ஓட்டியிருக்குங்க. உட்காரல, மாற்றி 2:30 மணிக்கு ஃபஸ்ட் டியூட்டி எடுத்து பாருங்கள். அப்போலேருந்து மாற்றி ட்ரிப் அடிச்சுட்டே இருந்து அப்படியே வந்துகிட்டே இருந்தேன். இப்போ தான் முடித்தேன். இப்போ கரெக்டாக லாஸ்ட்டாக எங்கேருந்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர், பாடி சரவணா ஸ்டோர்லேருந்து கரெக்டாக நம்ம புழல் வந்துருக்குறோம். ட்ரிப் பில் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 200 ஆகுது வரத்துக்கு.
நம்ம காலையிலேயே வந்துருந்தால் கண்டிப்பாக ஒரு 2500 பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். 2500 3000 கூட ஓட்டிருக்கலாம் போல். சரி, நம்ம பர்சனல் ஒர்க்குனால வர முடியாமல் போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாங்க. சரி, ஓகே. இந்த ப்ரூஃபு உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. வேறு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, வீடியோ நான் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு பிரதர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு போர்ட்டரை பற்றி கேட்டே இருக்காரு. போர்ட்டர் எப்படி பண்ணணும், லிங்க் கொடுங்க, அது பண்ணுங்க, இது லிங்க் வேணும். இப்போ பிரதர் லிங்க் இல்லை, நீங்கள் உங்கள் நம்பரை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். எதனா சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். நம்பர் சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேவா? அப்புறம் ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தாங்க, அந்த சிஸ்டருக்கும் வீடியோவில் கண்டிப்பாக கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். வேறு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.